ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு டேஸ்ட்டாக வெங்காய சாதம் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கி வரும்போதே ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்து அதையும் வதக்கி விடுவோம். இப்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே ஒரு பல் பூண்டை பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்து மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்ட பிறகு 1 கப் வடித்த சாதம் உதிரி உதிரியாக இருக்க சாதமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்தோன்னா டேஸ்ட்டான வெங்காய சாதம் ரெடி ஆகிடும். இது கூட உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.